கலைச்சொற்கள் வந்து போன வருஷம் வந்து நிறைய கேட்டனால என்ன பண்ணியிருக்கேன், புக்லேருந்து தேடி தேடி எடுத்து நிறைய கலைச்சொற்கள் போட்டுகிட்டே வரேன் ஷார்ட்ஸில். நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி விட்டுருந்தீங்கன்னா போய் பார்த்துக்கோங்க. என்னோடய சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போ ரிலிஜியன், சமயம், சிம்பிளிசிட்டி எளிமை, சேரிட்டி ஈகை, டிக்னிட்டி கண்ணியம், டாக்டரின் கொள்கை, ஃபிலோசஃபி தத்துவம், இன்கிரிட்டி நேர்மை, சின்சியரிட்டி வாய்மை, ப்ரீச்சிங் உபதேசம், அஸ்ட்ரானமி வானியல். இதோட வந்து கலைச்சொற்கள் முடிஞ்சிச்சு. இனி அடுத்து வந்து சொல்லும் பொருளும் எழுதி வச்சுருக்கேன். வித்யாரம்பம் கல்வி தொடக்கம், வித்யாபியாசம் கல்வி பயிற்சி, உபாத்தியாயர் ஆசிரியர், ராபியாசம் எழுத்து பயிற்சி, கீழ்வாயிலக்கம் பின்ன எண்ணின் கீழ்த்தொகை, மேல்வாயிலக்கம் பின்ன எண்ணின் மேல்தொகை, குழிமாற்று பெருக்கல் வாய்ப்பாடு, சீதாள பத்திரம் தாளை மடல், நவத்வீபம் வங்காளத்தில் உள்ள ஓர் ஊர். இடையிலையும் இந்த மாதிரி கலைச்சொற்கள் வந்து அதான் புக்கில் பார்த்து நான் தொடர்ச்சி எழுதுறதுனால சொல்லும் பொருளும் வந்தாலும் எழுதிக்குவேன், கலைச்சொற்கள் வந்தாலும் எழுதிக்குவேன். அதனால் பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி வச்சு படிங்க. இதை மேலே இருக்க இதெல்லாம் வந்து வித்தியாசமானது கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனி நான் உங்களுக்கு என்னோடய 24 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை வந்து காமிக்கிறேன். அதில் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, படித்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஃபோட்டோ காப்பியர், ஒளிப்பிடி இயந்திரம், ஃபேக்ஸ் தொலைநகல் இயந்திரம், இதுக்கெலாம் வந்து நமக்கு இங்கிலீஷில் தெரியும். பட் ஆனால் தமிழோட மீனிங் வந்து நமக்கு தெரியாது. அதனால் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. அதை அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறேன். தேங்க்யூ.